ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போற திரைப்படம் மார்க். கிச்சா சுதீப்புடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மார்க். அண்ட் மார்க் படத்தினுடைய டைரக்டர் விஜய் கார்த்திகேயா, படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சேகர் சந்திரா, மியூசிக் டைரக்டர் அஜ்னேஷ் லோக்நாத் அண்ட் எடிட்டர் கணேஷ் பாபு. படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல கிச்சா சுதீப்போட சேர்ந்து நவீன் சந்திரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஒரு த்ரில்லர் ஜானர்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூப்பர் இன்வெஸ்டிகேஷன் திரைப்படம். ஒரு கேஸ் ஒருத்தவங்க வந்து காணாம போயிடுறாங்க. அத சுத்தி நடக்கக்கூடிய கேஸ். இது கடைசியா எங்க கொண்டு வந்து முடிக்கிறாங்கன்றது தான். படத்தினுடைய கதாநாயகனா கிச்சா சுதீப் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டு பொண்ண வந்து கூட்டிட்டு வெளியில போவாங்க. ஆனா அந்த பொண்ணு காணாம போயிடுவாங்க. அதுக்காக அவங்க அம்மாவ இன்வெஸ்டிகேஷன் கூட்டிட்டு போறாங்க. ஆனா இது கிச்சா சுதீப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர் கவர் ஆஃபீசரா இருப்பாரு. அவர் தான் வந்து நெறைய விஷயத்த வந்து இது பண்றது. அவருக்கு இந்த கேஸ் தெரிய வரும்போது, அம்மாவே உட்கார வச்சிருக்காங்களேன்றதுக்காக அவர தீவிரமா ரொம்ப பார்க்குறாரு. அதுலேருந்து ஒரு சில மர்டர்ஸ் வந்து நடக்குது. இந்த மர்டருக்கும், இந்த காணாம போனதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அண்ட் இவங்க உயிரோட இருக்கிறாங்களா? இல்லையா? யார் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பா? அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டஸியோட சேர்ந்து செம்ம த்ரில்லிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட குடுத்திருக்கக்கூடிய படமா தான் இந்த மார்க் படம் வந்து அமைஞ்சிருக்குது. செம்ம ஸ்டைலிஷா இருக்குது. சூப்பர்ப் ஸ்வாங்கோட வந்து குடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேக்ஸ் படம் வந்து வெளிய வந்திருந்தது கிச்சா சுதீப்க்கு. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டண்ட்ல இருந்து எல்லா ஆக்ஷன் பிளாக்கும் சூப்பரா இருந்திருக்கும். பக்கா இன்வெஸ்டிகேஷன்ல அதுக்கே அப்படியே இந்த படம் வந்து இருக்கனால, இது வந்து மேக்ஸ் 2 அப்படின்ற அளவுக்கு இருக்குதுன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இருந்தாலும் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், இதுக்குன்னு இது ஓன் ஸ்கிரிப்ட்ட வந்துட்டு அழகா கொண்டு போயிருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் விஜய் கார்த்திகேயா கொஞ்சம் கூட தோர்வே இல்லாம, இந்த சோர்வடையாம நம்மள வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் பிளே மூலியமா கதை சொல்ற விதத்திலயும் ரொம்ப அப்படியே பேக் டு பேக் அப்படியே கொண்டு போறாரு. அண்ட் நவீன் சந்திரா அஃப்கோர்ஸ் அவருடைய படங்களும் வந்து தொடர்ந்து நம்ம வந்து ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமா தான் நடிச்சிட்டு இருப்பாரு. அவருடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய, பெரிய பலமா அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அஜ்னேஷ் லோக்நாத். மியூசிக்க பத்தி சொல்லவே வேணாம். எங்க தேவையோ அத ரொம்ப அழகா குடுத்திருக்கிறாரு. எந்த இடத்துல சவுண்ட் ஆன் பண்ணணும், எந்த இடத்துல அப்படி கம்மி பண்ணணும்ன்றதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஸ்கிரிப்ட்டுக்குள்ளவே போய் டிராவல் பண்றதுக்கு அமேசிங்கா இருக்குது. படத்த வந்து பார்க்கறத தாண்டி மியூசிக் மூலியமாவே நம்மளுக்கு கதைய வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லியே ஆகணும். அண்ட் படத்தினுடைய எடிட்டர் கணேஷ் பாபு அவருடைய வேலைய ரொம்ப கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. அண்ட் அது இல்லாம படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சேகர் சந்திரா அவருடைய வொர்க் அமேசிங்கான ஒரு வொர்க். ஸோ ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர்க்கான அந்த ஜானருக்கு தேவையான டோன மெயின்டெயின் பண்ணி, அதுக்கேத்த மாரியான சினிமாட்டோகிராஃபி ஹேண்ட்லிங் இருக்கு பார்த்தீங்களா? அமேசிங்கா இருந்தது. ஸோ கிச்சா சுதீப் அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் நாளுக்கு நாளுக்கு அதிகமாகிட்டு தான் போகுதுன்னு தான் சொல்லியே ஆகணும். அவ்வளவு அமேசிங்கான ஒரு ஸ்டைலிஷான ஒரு வொர்க் வந்து இந்த படத்துல நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ஓவராலா பாடல்களா இருக்கட்டும், படத்தினுடைய கதையா இருக்கட்டும், நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய 100% ஒர்க் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே படத்தினுடைய அவுட்புட்டும் நம்மளுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வந்திருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ல ஆக்சுவலி இது லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து கன்னடத்துல ரிலீஸ் ஆயி, இப்ப சூப்பரா ஓடுறதுனால தமிழ்லயும், தெலுங்குலயும் இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் தமிழ் அண்ட் தெலுங்குலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பும் கிடைச்சிருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஜானர் வந்து த்ரில்லர் ஜானரா இருந்தாலுமே கூட, அதுல எந்த விதத்துல கமர்ஷியல் ஃபேக்டர் ஆட் பண்ண முடியுமோ, அது ரொம்ப அழகா குடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா கிச்சா சுதீப் ஃபேன் மட்டும் கிடையாது. நீங்க உங்களுக்கு வந்துட்டு மூவி லவ்வரா இருந்தீங்கனாலே இந்த படத்த பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவு அமேசிங்கா இருக்கும். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்தீங்க. இதே போல நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூவோட உங்கள அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல மீட் பண்றேன். அதுவரைக்கும் நீங்க நம்மளுடைய டீட்டெயில் ரிவ்யூ அண்ட் டே டு டே அப்டேட்ஸ் எல்லாத்தையும் சினிமால தெரிஞ்சுக்கிறதுக்கு விப்ளே எக்ஸ் எல்லாத்தையும் விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.